அஸ்ஸலாமு அலைக்கும். 2 வருட திருமண வாழ்க்கையில் ஒரு தாயாக முடியாது என்று மருத்துவர் தீர்ப்பு வழங்கியதால் விவாகரத்து பெற்றபோது வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. பரிதாப வார்த்தைகளும் மாற்றி வைக்கப்பட்ட பேச்சுக்களும் வாழ்க்கையில் மிகுந்த வலியை ஏற்படுத்தின. 4 பேர் கூடும் இடங்களுக்கு கூட செல்ல முடியாமல் போனது. சிறு குழந்தைகளையுடைய தாய்மார்கள் நான் பார்த்தால் தோஷம் வரும் என்று கூறி குழந்தைகளுடன் என் அருகில் கூட வராமல் இருந்தனர். 22ஆம் வயதில் விவாகரத்து பெற்று வாழ்ந்தபோது ஊரில் பல ஆண்கள் நரம்பு நோயின் பல வடிவங்களில் தோன்றினர். இதற்கிடையில் சொந்த வாழ்க்கை மார்க்கத்திற்காக தையல் கற்க முடிவு செய்தேன். அங்குதான் வெளிநாட்டில் ஹோம் நர்ஸாக பணிபுரியும் பீனா ஆண்டியை சந்தித்தேன். பேச்சுவார்த்தையின் போது அவர் வேலை செய்யும் வீட்டிற்கு ஒரு ஆள் தேவைப்படுவதாக அம்ருதாவிடம் கூறினார். வேலைக்கு ஆர்வம் இருந்தால் சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க மனம் காத்திருந்த போது ஆண்டியின் அழைப்பு வந்தது. அம்ருதாவின் வீட்டாரின் முழு சம்மதத்துடன் ஆண்டியிடம் ஆர்வம் தெரிவித்தேன். திருமண வயதை அடைந்த தங்கைக்கு விவாகரத்து பெற்ற சகோதரி வீட்டில் இருப்பது வீட்டாருக்கு அவமானமாக தோன்றியது. மேலும் மலடி என்று முத்திரை குத்தப்பட்டவள். இந்த பயணம் முற்றிலும் அவசியமாக இருந்தது. பீனா ஆண்டியுடன் செல்ல தயாராகி இருவரும் ஒரே வீட்டில் வேலை செய்யத் தொடங்கினர். ஓய்வு நேரங்களில் ஒருவருக்கொருவர் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர். இதுவரை தனிமையில் இருந்தவையெல்லாம் சில நாட்களில் பெற்றதாக உணர்ந்தேன். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஊருக்கு பணம் அனுப்பினேன். ஆனாலும் தாயாக வேண்டும் என்ற கனவு மனதை பெரிதும் வேதனைப்படுத்தியது. அர்பாபின் மனைவி ஷைகா இஹ்சான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். புதிய குழந்தை பிறந்ததால் வீட்டில் பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் தாயாக முடியாத நினைவுகள் அம்ருதாவின் மனதை அவ்வப்போது வேதனைப்படுத்தின. ஷைகாவின் எல்லா வேலைகளுக்கும் அம்ருதாவையே அழைப்பார். பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு குழந்தையை அம்ருதாவின் கையில் கிடைத்தது. பல நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை கைகளால் தொட்டேன். மலடி பெண் குழந்தைகளை பார்த்தால் ஏதோ குற்றம் என்று சிலரின் பேச்சால் கேட்டதால் இதுவரை ஒரு குழந்தையையும் பார்க்கவே இல்லை. ஆனால் ஷைகா குழந்தையை கையில் கொடுத்தபோது அறியாமல் கண்கள் நீரால் நிரம்பின. மகிழ்ச்சியால் இருக்கலாம். குழந்தையை போர்த்திய துணியில் முதல் முறையாக மஞ்சள் நிறத்தை பார்த்தபோது அருவருப்பு ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து குழந்தையை மற்றொரு போர்வையில் கிடத்தினேன். கண்களை மூடாமல் குழந்தையை பார்த்து உட்கார்ந்திருந்தேன். அழகு குட்டி. ஷைகா பால் கொடுக்க மட்டும் குழந்தையை வாங்குவார். மற்ற நேரமெல்லாம் அம்ருதாவுடனே இருந்தது. குழந்தையை மட்டும் பார்த்தால் போதும். வீட்டின் மற்ற வேலைகளை மற்ற ஆயாக்கள் செய்வார்கள் என்று ஷைகா அம்ருதாவிடம் கூறினார். அம்ருதாவுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. 7ஆம் நாள் குழந்தையின் முடியை முழுவதும் ட்ரீம் செய்து அகற்றினர். மொட்டையடித்த அழகு குட்டி ஹுதா பின்த் ஹம்தான் அல் குபைஷி என்று பெயர் வைத்தனர். ஹம்தான் என்பது குழந்தையின் தந்தையின் பெயர். எல்லோரும் குழந்தையை ஹுதா என்று அழைத்தனர். பிரசவித்து 10-12 நாட்கள் கழித்து ஷைகா ஷாப்பிங்கிற்கு மற்றும் வெளியே செல்லத் தொடங்கினார். ஆனால் விரைவில் திரும்பி வருவார். வந்தவுடன் குழந்தைக்கு வயிறு நிரம்ப பால் கொடுப்பார். அதன் பிறகு அம்ருதாவுக்கு குழந்தையை தூங்க வைக்கும் வேலை மட்டுமே. 3 மாதங்கள் கழித்து அவ்வப்போது மட்டுமே பால் கொடுக்க ஆரம்பித்தார். பின்னர் பவுடர் கலந்து கொடுக்க ஆரம்பித்தார். இது குழந்தைக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தியது. இதனால் பசியால் குழந்தை அழ ஆரம்பித்தது. பிரசவ வலியை அறியாவிட்டாலும் வளர்ப்பு வலியை அறிந்த அம்ருதாவுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. பகல் முழுவதும் குழந்தையை தோளில் சுமந்து நடக்க ஆரம்பித்தார். அழும்போதெல்லாம் பவுடர் கலந்து கொடுத்தார். ஷைகாவும் ஹம்தானும் இரவு நேரங்களில் புது வரலாறு படைக்கும்போது அம்ருதா ஹுதாவை அமிர்தம் சுரக்காத மார்போடு சேர்த்து கிடத்தினார். தாயாக வேண்டும் என்ற ஆசையால் மார்பில் உள்ள மொட்டுக்களை குழந்தையின் இனிய புன்னகை விரியும் உதடுகளுக்கு பலமுறை வைத்து கொடுத்தார். குழந்தை உதடுகள் மொட்டுகளை உறிஞ்சும்போது அது வெறுமையாக இருந்தது. ஆனாலும் பால் கொடுத்த உணர்வு. வாரங்கள் மாதங்களாக மாறின. ஹுதா சிரிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய உம்மாவை விட
அம்ருதாவை அதிகம் பார்க்க ஆரம்பித்தாள். மோளே, பொண்ணு, சின்னு என்று அழைக்கும்போது சிரிக்க ஆரம்பித்தாள். முதல் முறையாக மாமா மாமா என்று அழைத்தபோது அம்மா என்று அழைத்த மகிழ்ச்சி அம்ருதாவுக்கு ஏற்பட்டது. குழந்தை கன்னங்களை முத்தங்களால் நிரப்பினார். கண்ணீர் வழிந்தோடியது. முதல் முறையாக முட்டி போட்டு நடக்க ஆரம்பித்த போது அம்ருதாவை தேடி நடந்தாள். இருவரும் ஒளிந்து விளையாட ஆரம்பித்தனர். ஹுதாவை ஷைகா அவ்வப்போது பால் கொடுக்க மட்டுமே வாங்குவார். மற்ற நேரமெல்லாம் அம்ருதாவுடனே இருந்தது. அம்ருதா ஊருக்கு அழைக்கக்கூட மறந்துவிட்டார். அவ்வப்போது மட்டுமே விசேஷங்களை கேட்க அழைப்பார். இதற்கிடையில் தங்கையின் திருமணம் அழகாக நடந்தது. ஷைகாவும் குடும்பமும் திருமணத்திற்கு நல்ல முறையில் நிதி உதவி செய்தனர். குழந்தையின் முதல் பிறந்த நாளுக்கு வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஷைகா ஆடைகள் வாங்கி கொடுத்தார். அம்ருதாவுக்கு மட்டும் 2 செட் ஆடைகள். சம்பளத்தில் இருந்து மிச்சம் பிடித்த தொகையால் பொண்ணுக்கு ஒரு சிறிய தங்க காப்பு வாங்கி புறவு அம்மாவின் பரிசாக கொடுத்தார். ஹுதாவும் அம்ருதாவும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். சிறிது காய்ச்சல் வந்தவுடன் எரிந்து போனது அம்ருதாவின் இதயமாக இருந்தது. தூக்கமின்றி துக்கத்துடன் காத்திருந்தார். ஊருக்கு திரும்ப அழைக்கும் போதெல்லாம் மகளை தனியாக விட்டு செல்ல மனம் அனுமதிக்கவில்லை. 2 வருடங்களுக்கு பிறகு 2 மாத விடுமுறைக்கு ஊருக்கு சென்று வரச் சொன்ன போது விடுமுறை வேண்டாம் என்று முதலில் மனம் விரும்பியது. பின்னர் 1 மாதமாக குறைத்து கொண்டார். ஊருக்கு பயணிக்கும் நேரத்தில் ஹுதாவை அழுது கொண்டு முத்தமிட்டு உருகினார். அதை பார்த்தவர்களையும் கூட துக்கப்படுத்தியது. ஹுதாவும் இந்த காலகட்டத்தில் மற்ற வேலையாட்களுடன் திருப்தியாக இல்லை. வம்பு செய்து குறும்பு காட்டுவாள். கஷ்டப்பட்டு 1 மாதம் முடித்து திரும்பி வந்தார். வீட்டுக்காரியும் வேலையாட்களும் இடையே உள்ள உறவு அல்ல, அம்ருதாவும் ஹுதாவும் இடையே இருந்தது. அம்மாவும் மகளும் போல இருந்தது. எல்லா நேரங்களிலும் அவர்கள் ஒன்றாக இருந்தனர். ஷைகா மீண்டும் கர்ப்பமானார். அம்ருதாவுக்கு பயம் தொடங்கியது. இனி ஹுதாவை ஒதுக்கி வைப்பார்களோ என்று பயந்தார். பயந்தது போலவே நடந்தது. ஹுதாவை அம்ருதாவிடமிருந்து பிரித்து வைத்தனர். அதனால் தூங்க முடியாமல் போனது. சொந்தமல்ல என்று தெரிந்தாலும் அந்த குழந்தை கைகளை மார்போடு சேர்க்க முடியாமல் போனபோது இதயம் உடைந்தது. இதுவரை ஒன்றாக கிடந்தவளை காணாமல் போனபோது ஹுதாவின் தூக்கமும் இழந்து அழ ஆரம்பித்தாள். அருகில் இருந்த அறையிலிருந்து அழுகை கேட்டபோது அறியாமல் எழுந்து சென்றார். அந்த கதவு அருகில் விடியும் வரை காத்திருந்தார். ஹுதாவும் அம்ருதாவும் இடையே உள்ள உறவு வீட்டில் பெரிய விவாதமாக மாறியது. ஹுதாவுக்கு அம்ருதாவை மிகவும் பிடித்திருந்தது. பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்த போது எல்லாவற்றையும் தயார் செய்து கொடுப்பதும் அம்ருதாவாக இருந்தார். வருடங்கள் கடந்தாலும் அவர்களுக்கு இடையே உள்ள நெருக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஷைகாவுக்கு மற்ற குழந்தைகள் பிறந்தாலும் ஹுதாவின் விஷயத்தில் மட்டுமே அம்ருதாவின் பொறுப்பு இருந்தது. அதை அவர் அழகாகவே நிறைவேற்றினார். ஹுதா முதிர்ச்சியடைந்தாள். சிவந்து துடிக்கும் நாட்களில் கோபமும் துக்கமும் அதிகமாக இருந்தன. வயிற்றில் எரிச்சல் ஏற்பட்டதால் அவள் சுருண்டு படுத்து தூங்கினாள். அப்போதெல்லாம் புறவு அம்மாவாக அன்பு தலையீடு செய்து காக்கும். ஷைகாவுக்கு ஹுதாவின் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்த நேரம் கிடைக்கவில்லை. அதனால் ஹுதா பலமுறை அம்ருதாவை மாமா என்று அழைத்திருக்கிறாள். நன்றாக படிக்கும் கூட்டத்தில் இருந்தால் படிப்பில் மேம்பாடு காட்டியதால் மேற்படிப்பிற்காக கனடாவுக்கு பயணமானாள். அம்ருதாவுக்கு அவளுடைய பயணங்கள் அதிக துக்கத்தை ஏற்படுத்தின. முதல் முறையாக தனிமை உணரப்பட்டது. விருந்தினராக இருந்து வீட்டுக்காரியை எப்படி திருத்த முடியும்? போக வேண்டாம் என்று சொல்ல முடியாதல்லவா? மனதில் முணுமுணுத்தார். படிப்பு முடிந்து திரும்பி வரும் வரை நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று அம்ருதாவிடம் கேட்டுக்கொண்டாள். மகள் இல்லாமல் இங்கு 1 நிமிடம் கூட இருக்க முடியாது என்று ஹுதாவிடம் கூறினார். முதல் முறையாக இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதனர். முதல் பிறந்த நாளுக்கு கொடுத்த பரிசுக்கு பதிலாக கையில் நிறைய பரிசுகளை ஹுதா புறவு அம்மாவுக்கு கொடுத்தாள். அதில் விலை உயர்ந்த ஒரு போனும். 2 வாரங்களுக்கு பிறகு அம்ருதா விசாவை ரத்து செய்து துக்கத்துடன் ஊருக்கு திரும்பினார். இனி மீண்டும் செல்லவில்லை என்று மனதில் உறுதி செய்தார். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் 18 வருடங்கள் புறவு அம்மாவாக வாழ்ந்தார். இனி
அந்த நினைவுகள் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் என்று மனதை பயிற்றுவித்தார். ஒரு அம்மா மகளுக்கு கொடுக்க வேண்டிய முழு அன்பையும் ஹுதாவுக்கு கொடுத்தார். ஒரு அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய முழு மரியாதையும் திரும்பவும் கிடைத்தது. அவ்வப்போது ஹுதா அம்ருதாவை அழைப்பாள். அதோடு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ்கள் அனுப்புவாள். இதற்கிடையில் பலமுறை கனடாவிலிருந்து வீட்டுக்கு வந்தாள். அந்த நேரங்களில் எல்லாம் வரச் சொல்வாள். முடியாது என்று பதில் கொடுப்பார். ஆனாலும் அந்த உறவு நன்றாக தொடர்ந்தது. படிப்பு முடித்து கனடாவிலிருந்து ஹுதா திரும்பி வந்தாள். நிக்காஹிற்கு தயாராக தொடங்கியதாக அம்ருதாவுக்கு தெரிவித்தாள். புறவு அம்மாவை திருமணத்திற்கு அழைத்தாள். மட்டுமல்ல, வருவதற்கு விசாவும் டிக்கெட்டும் அனுப்பி வைத்தாள். மீண்டும் செல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தாலும் மகளின் அழைப்பில் 4 வருடங்களுக்கு பிறகு அம்ருதா மீண்டும் அரபு நாட்டுக்கு வந்தார். விமான நிலையத்திற்கு அழைத்து செல்ல வந்தவளும், பொன்னு மகளே, பழைய வேலையாடி வீட்டில் விருந்தினராக வந்ததில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. திருமணப் பெண்ணின் முழு ஆடைகளையும் ஆபரணங்களையும் அம்ருதாவுக்கு காட்டினாள். அதோடு அம்ருதாவுக்கு வாங்கி வைத்த ஆடைகளையும். திருமணம் முழு ஆடம்பரத்துடன் நடந்தது. அம்ருதா ஊருக்கு திரும்ப தயாராகும்போது திருமணப் பெண்ணின் புதிய வீட்டிற்கு வேலையாடியாக இல்லாமல் வீட்டுக்காரியாக புறவு அம்மாவை மீண்டும் ஆயுள் முழுவதும் நியமித்தாள். பிறப்பிக்க முடியவில்லை என்றாலும் செயலால் ஒரு அம்மாவாக மாறினார். இனி ஹுதாவின் குழந்தைகளையும் பார்த்து மீதி வாழ்க்கை. சொந்த இரத்தத்தில் பிறந்த குழந்தைகள் அம்மாவை அடித்துக் கொள்ளும் இந்த காலத்தில் அன்பு நிதியாக புறவு அம்மாவும் மகளும் காலமெல்லாம் ஒன்றாக வாழ்ந்தனர்.